ஒரு மந்திரம் கடவுள்களை அழைக்குமா? அந்த மந்திரம் உலகத்தையே மாற்றுமா? அந்த இரவு காடு முழுவதும் அமைதியாக இருந்தது. ஆனால் குந்தியின் மனதில் ஒரு பெரிய புயல். இந்த வம்சம் முடிவடையக்கூடாது, அவள் நினைத்தாள். அப்போது அவள் நினைவில் வந்தது ஒரு ரகசியம். குந்தி இளமையில் ஒரு முனிவரிடமிருந்து ஒரு அதிசய மந்திரம் பெற்றிருந்தாள். இந்த மந்திரத்தை உச்சரித்தால் நீ எந்த கடவுளையும் அழைக்க முடியும். அந்த இரவு நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை பார்த்து குந்தி மந்திரத்தை உச்சரித்தாள். ஓ தர்மதேவா! அந்த நொடி வானம் பிரிந்தது. ஒளி, ஒரு பெரும் ஒளி. அது மெதுவாக மனித உருவமாக மாறியது. யம தர்மதேவன், நீ என்னை அழைத்தாய். அந்த தெய்வீக சக்தியால் ஒரு குழந்தை பிறந்தது. யுதிஷ்டிரா சத்தியத்தின் உருவம், தர்மத்தின் சின்னம். இந்த குழந்தை எப்போதும் உண்மையை மட்டுமே பேசும். ஆனால் இது துவக்கம் மட்டும்தான். ஒரு குழந்தை இல்லை, 5 பேரரசர்கள் பிறக்கப் போகிறார்கள். அடுத்த முறை குந்தி மீண்டும் மந்திரம் சொன்னாள். இந்த முறை காற்று கடவுள் வந்தார். வாயு புயல் வேகத்தில் ஒரு சக்தி பூமிக்கு வந்தது. பீமா பிறந்தவுடன் அவன் அழுகை கூட புயல் போல் இருந்தது. இந்த குழந்தை மனிதன் இல்லை, ஒரு சக்தி. இன்னும் 3 பேர். இந்திரன் வருவாரா? அர்ஜுனன் பிறப்பாரா? இந்த கதை இப்போதான் ஆரம்பம். மகாபாரதம் வரலாறு அல்ல, மனித மனத்தின் உண்மை. இந்த மகா கதையை தவறாமல் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.